ஸ்டாலின் பேச முடியுமா? நாங்க தரமான கல்வி இங்க கொடுக்குறோம் தமிழ்நாட்டுல பேசிடுவாரா? சிந்திச்சு பாருங்க. உதயநிதி ஸ்டாலினோட மகன் இன்பநிதி ஸ்டாலின் எங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரியில படிச்சாரு? கேட்கணும் கேள்வி. எங்க படிச்சாரு? துப்பாக்கி போய் படிச்சுட்டு வந்தாரு. ஏன் தமிழ்நாட்டுல படிக்கல? நடக்கிறது அவங்களுடைய ஆட்சி. ஏன்னா தரமா இல்லைன்னு அர்த்தம். இதே தான் அதிமுக. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எத்தனையோ பேத்துக்கு மாறி மாறி வாக்கு செலுத்தி ஏமாந்து போயிட்டோம். இனிமேல் நம்ம ஏமாறக்கூடாது. எத்தனையோ கட்சி ஆரம்பிச்சவங்க காணாம போயிட்டாங்க. நாங்க மறுபடியும் வந்து கத்துறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா நாங்க எங்க இருந்தோ வந்தவர்கள் இல்ல, உங்களிடத்தில் வந்தவர்கள். வேலை வாய்ப்பு ஒண்ணுமே இல்ல. மக்கள்கிட்ட போய் பேசும்போது மக்கள் சொல்றாங்க படிச்ச இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லைன்னு. எத்தனையோ இளைஞர்கள் இந்த தொகுதியில இருந்து சென்னைக்கும் கோயம்புத்தூருக்கும் போய் ஸ்விக்கியும் ஜொமேட்டோவும் ஓட்டி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வேலை வாய்ப்பு இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு இளைஞர்களுக்கு கொடுக்க வேண்டிய கடமை யார்கிட்ட இருக்கு? இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள்ட்டையும் அதிகாரிகள்ட்ட தான் இருக்கு. கொடுத்தாங்களா? இல்ல, கொடுக்கவும் மாட்டாங்க. கடைசி வரையும் 500 ரூபா 1000 ரூபா நாம் தமிழர் கட்சி களத்துல போட்டிடுறதுனால, நாங்கள தீவிரமா களத்துல இறங்குறதுனால 5000 ரூபா 6000 ரூபா வரையும் கொடுப்பாங்க. போட்டு ஏமாந்த பிள்ளைகள் ஏமாந்துட்டோம். ஒரு முறை அண்ணன் சீமான் அவர்களுடைய கரங்களை வலுப்படுத்துங்க. ஓட்டு கேட்டு வரும்போது எல்லாரோட பெரியவங்க எல்லாத்திட்டையும் பெண்கள் எல்லாத்திட்டையுமே நாங்க பேசிட்டு வந்தோம். ஆனா சின்ன பசங்க நாம் தமிழர் கட்சியை பார்த்தோன்னே புரட்சி வணக்கம் கையை உயர்த்தி வச்சாங்க. அப்பதான் நாங்க நினைச்சோம் தமிழ்நாட்டுல உறுதியான சீமான் அவர்கள் ஆட்சியை பிடிப்பது உறுதி, சத்தியமாக தமிழ் தேசிய அரசியல் இந்த மண்ணில வெல்லும் அப்படின்னு நாங்க நம்பணும். எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. 1984 வெறும் 2 பாராளுமன்ற உறுப்பினர்களை வச்சிருந்த பாரதிய ஜனதா கட்சி இந்த நாட்டை முழுவதும் ஆளும் போது, மதவெறி சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு இந்த நாட்டையே சூறையாடும் போது, மனிதநேயம் பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சி ஏன் நாட்டை ஆளாது? உறுதியா நாங்களும் ஆளுவோம். நன்றி. ஆண்டாண்டு காலமதாய் ஆண்டு வந்த பூமி, அப்பன் ஆட்சி பாட்டன் பூட்டி சுற்றி வந்த வீதி, எங்கள் அக்கா அன்னையரே எதிரி இங்கு வரலாமா, எங்கள் மண்ணை ஆள நினைச்சா வேங்கைகள் நாங்கள் விடுவோமா? ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினரை மட்டும் வைத்துக் கொண்டு நாம் தமிழர் கட்சி என்ன செய்ய போகிறது என்று கேட்கிறார்கள். இதைத்தான் இவர்கள் சொன்னார்கள், ஒரு சீமான் வந்தால் என்ன மாற்றம் நிகழ்ந்து விடும் என்று கேட்டார்கள். இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக மாறி இருக்கிறது நாம் தமிழர் கட்சி. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், எந்த சட்டமன்றத்திலும் எந்த பாராளுமன்றத்திலும் உதயநிதி வாழ்க என்ற முழக்கம் எழும்பியதோ, அதே சட்டமன்றத்திலும் அதே பாராளுமன்றத்திலும் தமிழ்தாய் வாழ்க, தலைவன் பிரபாகரன் வாழ்க என்று நாங்கள் முழங்கல. நாங்கள் பிரபாகரனின் பிள்ளைகள் இல்ல. இன்னைக்கும் நாங்கள் சொல்கின்றோம், என் பெரியப்பா எங்களுக்கு கத்து கொடுத்தது வெறும் தத்துவத்தை மட்டுமல்ல, பச்சை மட்டாடியும் சேர்த்துதான் கத்து கொடுத்திருக்காரு. நான் இன்னமும் சொல்றேன், எத்தனை எராமிச கூவினாலும் நாம் தமிழர் கட்சியினுடைய கணுக்கால் ரேகையை கூட தொட முடியாது. ஏன் இவர்கள் இன்னும் ஆழமாக விமர்சிக்கிறார்கள்? ஏன் விமர்சிக்கிறார்கள்? காரணம், அவர்களினுடைய வயிற்று பிழைப்பு, உயிர் பிழைப்பு நாம் தமிழர் கட்சியை விமர்சிப்பதில் தான் இருக்கிறது என்றால் அந்த விமர்சனத்தை நீங்கள் செய்யுங்கள். நாங்கள் எந்த விதமான மறுப்பையும் உங்களுக்கு தெரிவிக்கவில்லை. காரணம், எங்கள் கட்சியை வைத்தாவது நீங்கள் உயிர் பிழைக்கிறீர்கள் என்கின்ற சந்தோஷத்தில் நாங்கள் இருந்து விடுவோம். நீங்க பாருங்க, விமர்சிச்சுக்கிட்டே தான் இருந்தீங்க. 2016, 21, 19, 24 இந்த இடைத்தேர்தல் உட்பட எல்லா தேர்தல்களிலும் நீங்கள் நாம் தமிழர் கட்சியை விமர்சித்துக் கொண்டுதான் இருக்கிறீர்கள். ஒரு கட்சி திருட்டிலே வளர்ந்திருக்கிறது, ஒரு கட்சி கலவரத்திலே வளர்ந்திருக்கிறது. ஆனால் தமிழக அரசியல் வரலாற்றிலேயே ஒரு கட்சி மட்டும்தான் இத்தனை அவதூறுகள், இத்தனை விமர்சனங்களையும் தாண்டி வாக்குக்கு காசு கொடுக்காமல் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கிறது. முடியுமா? பிரபாகரனின் பிள்ளைகள் தான் அதை சாத்தியப்படுத்துவோம். சீமானின் பிள்ளைகள் அதை செய்து முடிப்போம். புதியதோர் தேசம் செய்வோம். மக்கள் புரட்சியாளரை உறுதி செய்வோம். இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. நாம் தமிழர். இந்த மதுக்கடைவினால பல விதவை பெண்களை உருவாக்கிய இந்த மதுக்கடை எப்படி டெவலப் பண்றதுன்னு ஒரு கூட்டம் போட்டு பேசுது. இந்த திருட்டு திமுக தான் ஓட்டு போட போறீங்களா? அது இப்ப கொஞ்ச நேரத்துக்கு ஒரு சாம்பிள் காட்டிட்டு போயிருக்காங்க. மிரட்டுவாங்க, கொடிய நடக்கூடாது, மேடை போடக்கூடாது, வண்டி பக்கத்துல நிறுத்தக்கூடாது, எல்லாம் பண்ணுவாங்க. தம்பி, உதயநிதியை பார்த்தோ, கலைஞரை பார்த்தோ, ஸ்டாலினை பார்த்தோ வளர்ந்த பிள்ளைகள் கிடையாது. தலைவர் பிரபாகரனை பார்த்து வளர்ந்த பிள்ளைகள், அண்ணன் சீமான் மலையில் செல்கின்ற பிள்ளைகள். மழைக்கு இல்ல, தோட்ட மழையை பிறந்தா கூட மாட்டோம். சரியா?
இதுல என்ன ஒரு பெரிய கொடுமைன்னா, அவங்க வந்து நாங்க எங்க தொகுதியில் இதை செஞ்சிருக்கோம், இதை செய்ய போறோம்னு பேசல. ஆக அந்த வகையில ஐயா முடிப்புக்குரிய ஸ்டாலினுடைய ஆசை பெற்ற சின்னம் உதயசூரியன் அப்படின்னு தொடர்ந்து பேசின 10 பேரும் அதையும் பேசுனாங்க. மாவட்ட பொறுப்பாளர்ல இருந்து வந்திருக்க வேட்பாளர்ல இருந்து புகழ்ந்துதான் அவங்க ஒருத்தரே புகழ்ந்து பேசிக்கிட்டாங்க. இதுல என்ன கொடுமைன்னா, வானத்தில் இருக்க தாய் தாங்க முடியாம மழை பெஞ்சு அனுப்பி விட்டா. போய் தொலைங்கடா. புலி வந்து முழங்குற இடத்துல பூனைக்கு என்ன வேலை அப்படின்னு அந்த தாயே மழையா பெஞ்சு விரட்டி விட்டுட்டா. எப்போதும் கோவில்களில் ஆடுகளைத்தான் பலியிடுகிறார்களே ஒழிய சிங்கங்களை அல்ல என்று கற்பிக்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். புலிகளை பார்த்து எப்போதும் நரிகள் பயப்படுவது உண்டு. அதுவும் இந்த நாம் தமிழர் கட்சி புலிகளை பார்த்து இந்த திராவிட குள்ள நரிகள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பயத்தை சீமானின் தம்பிகளும் அண்ணன் சீமான் அவர்களும் ஒவ்வொரு நாளும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நான் இந்த இடத்தில் மேடையில் முழக்கமிடுகிறேன். இதே இடத்தில் சற்று தொலைவில் ஒரு 2 மணி நேரத்திற்கு முன்பு ஒரு சண்டை நடக்குது. இந்த ஊரை சார்ந்த மகளிர் எல்லாம் சண்டை போடுகிறார்கள் திமுகவினரிடம். அது என்ன சண்டை உங்களுக்கு தெரியுமா? எங்க வீட்டுக்கு காசு கொடுக்கல, பக்கத்து வீட்டுக்கு காசு கொடுத்திருக்க, ஏன் எங்க வீட்டுக்கு கொடுக்கல? சட்டையை பிடித்து திமுகவினர் நோக்கி மக்கள் கேள்வி எழுப்பி இருக்கிறார்கள். எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க பாத்தீங்களா? ஒரு மீம்ஸ் ஒண்ணு பார்த்திருந்தேன். கள்ளச்சாராயம் குடிச்சு அப்பாவை சாகடிக்கணும் என்பதற்காக மகன் கள்ளச்சாராயத்தை கொடுத்திருக்கான். ஸ்டாலினை நோக்கி, ஐயா எங்க வந்து எங்களை நிப்பாட்டி இருக்கீங்க பாத்தீங்களா என்ற கேள்வி கேட்டா. அதே போலதான் விக்கிரவாண்டி தொகுதி மக்களை இந்த திமுகவினர் எங்கு கொண்டு நிறுத்தியிருக்கிறார்கள் என்பதை உங்கள் மனசாட்சியை தொட்டு கேள்வி எழுப்புங்கள். நான் கேட்கிறேன், திமுகவுக்கு ஏன் ஓட்டு போடணும்? ஒரே ஒரு திமுக கட்சியை சார்ந்தவர்கள் முன்வந்து இந்த காரணத்திற்காக திமுகவுக்கு ஓட்டு போடுகிறேன் உங்களால் பேச முடியுமா? 2021 சட்டமன்ற தேர்தலில் மக்களை சந்தித்தீர்கள், வாக்கு கேட்டீர்கள். நாங்கள் வந்தால் மதுக்கடையை மூடுவோம் என்றீர்கள். 3 வருஷம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கீங்க, எத்தனை மதுக்கடைகளை மூடினீர்கள்? பதில் உண்டா? கொரோனா நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி சாராய கடையை திறந்து வச்சு குடிக்க வைக்கலாமா? கருப்பு சட்டை போட்டு ஸ்டாலின் போராட்டம் பண்ணாரா இல்லையா? உதயநிதி போராடினாரா இல்லையா? கனிமொழி அவர்கள் போராடினாங்களா இல்லையா? தமிழர்களின் தாலியை அறுக்கிறது அதிமுக அரசு என்று அக்கா கனிமொழி அவர்கள் பேசினாங்களா இல்லையா? இப்ப செய்தியாளர்கள் அக்கா கனிமொழியை நோக்கி கேள்விகளை எழுப்பும் போது எனக்கு வேலை இருக்கு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படி பேசுவதற்கான காரணம் என்ன? யோசிக்கணும். இத நாங்கள் மாற்று அரசியலை பேசுகிறோம், தனித்துவமாக நிற்கிறோம், யாருடையும் கூட்டணி வைக்கல. தேர்தல் நேரத்தில் தனித்து களமாடக்கூடிய ஒரே கட்சி தமிழ்நாட்டில் இந்தியாவிலே நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்கு. வேற ஒரு கட்சியை காட்ட முடியாது. ஆணுக்கு நிகர் பெண் சமம், பெண் விடுதலை இல்லையே மண் விடுதலை இல்லை எங்கள் தலைவர் மீது அவர்கள் கற்பிக்கிறார். தலைவரின் கூற்றை ஏற்று பெண்களுக்கு சரிசமமாக வாய்ப்பு கொடுத்த கட்சி நாம் தமிழர் கட்சி. பேசக்கூடிய உரிமை எங்களிடம் மட்டும்தான் இருக்கு. புரட்சி எப்போதும் வெல்லும், நாளை மலரும் நாம் தமிழர் கட்சி அரசு அதனை சொல்லும். நாம் தமிழர்.